Yes. Very good. Hello. கேக்குதா? Am I audible? Karthik sir, am I audible? Yes. This is thumbs up. Yes, very good afternoon. Karthik sir, can I start the class? Karthik sir, are you there, sir? Can I start the class? Yes, ma'am. All right. Okay. So, very good afternoon, everybody. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? So, நான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் சோனி. இப்பொழுது இங்க போர்ட்ல பாத்தீங்கன்னா phonics அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்றது. இப்போ நீங்க தமிழ் உங்களோட என்ன சொல்றது மதர் டங்ன்றது உங்க எல்லாருக்குமே எப்படி தெரியும்? யாராவது உங்களுக்கு உட்கார்ந்து என்ன சொல்றது தமிழ் பேசுறதோ, இல்ல உங்களுக்கு யாராவது உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தாங்களா? எப்படி பேசணும் இன்னைக்கு, நேத்து, நாளைக்கு எல்லாம். நீங்க உங்கள் வீட்டுல எல்லாரும் பேசினாங்க. நீங்களும் அதை அப்படியே ஈஸியாக ஒரு மிஸ்டேக் இல்லாம பேசுனீங்க. கரெக்ட்டா? சோ அது மாரி தான் இங்கிலீஷும் நீங்க நேச்சுரலா கத்துக்கணும். முதல்ல எழுத படிக்க நம்ம கத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம முதல்ல வாசிக்க கத்துப்போம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி பேசணும்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேசிங் எல்லாமே இதுல நம்ம சொல்லி தரப்போறோம். சோ ஃபர்ஸ்ட் இஸ் ரீடிங். கரெக்ட்டா? சோ இப்ப ரீடிங்ன்றது பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாரி இங்கிலீஷ்லயும் அப்படி இருக்கு. ஆனா நம்ம இங்கிலீஷ்ல அத வெறுமனே அதோட அந்த லெட்டர்ஸோட பேரு தான் தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா என்னன்றது இப்ப போர்டுல பார்க்கலாம். இப்ப இங்கிலீஷ்ல மலர், மலயிர் அப்படி ல இர் அப்படின்னு நீங்க எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன். ம ல இர் அப்படின்னு மலர்ன்னு எழுதுறீங்க. ம ம மான்னு உச்சாரிக்கிறீங்க. அந்த வார்த்தையா மன்னு சவுண்டு தான் வருது. ல லன்னு அதோட அந்த சொற்கள் அந்த லெட்டரோட பேர் ல தான். சவுண்டும் ல தான் வருது. கரெக்டா? பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதே எழுதணும்னா MALAR. எப்படி எழுதுறோம் நம்ம? MALAR அப்படின்னு எழுதுறோம். கரெக்டா? போர்டு தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இங்க பாருங்க. MALAR. ரைட்? நம்ம மலர்ன்றது இப்படிதான் நம்மளுக்கு எழுத வருது. கரெக்டா? பட் இத சத்தம் இந்த ஒரு லெட்டருக்கும் ஒரு சவுண்ட் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி அப்போ ஈஸியா கூட்டி படிக்க முடியும் தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்னு ஒரு வேர்ட் பார்க்கிறோம். இதையும் நம்ம CAT கேட் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இத நம்ம சியோட சவுண்ட் க அப்படின்னு நான் சொன்னா ஓட சவுண்ட் அப்படின்னா ஒரு லெட்டரோட சவுண்ட் தெரிஞ்சுட்டா நம்மளால கூட்டி ஈஸியா படிக்க முடியும் தானே? அததான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஃபானிக்ஸ்ன்றது அந்த ஒரு லெட்டரோட ஒலி சவுண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்ஸ் நம்மளுக்கு சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அதை அழகா கூட்டி படிச்சிடலாம். ஓகேங்களா? சோ கவனமா கேளுங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே கேளுங்க. சோ தட் நம்மளுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் சவுண்ட் என்னன்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அழகா நம்ம பழகிடலாம். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஆல்பபெட் இருக்கு? சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எத்தனை ஆல்பபெட் இருக்கு? இங்கிலீஷ்ல எத்தனை ஐ மீன் எத்தனை ஒரு ஆல்பபெட் தான் ஆல்பபெட். ஓகேங்களா? அந்த ஆல்பபெட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு இப்படிதான் கேள்வி கேட்கணும், தவிர எத்தனை ஆல்பபெட் இருக்குன்னு கேட்க கூடாது. ஐ வாண்டட் டு நோ தட் எப்படி கண்டிப்பா 26ன்னு சொல்லியிருப்பீங்க. ஆமா. சோ எத்தனை இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ல எத்தனை லெட்டர் இருக்குன்னு தான் சரியான கேள்வி. எத்தனை ஆல்பபெட் இருக்குன்னு கேட்க கூடாது. இது மொத்தமா சேர்த்துதான் ஆல்பபெட். ஓகேங்களா?
நீங்க இங்கிலீஷ்ல கலெக்டிவ் நவுன்னு படிச்சிருப்பீங்க. குரூப் ஆஃப் எலிஃபண்ட் இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. குரூப் ஆஃப் ஃபிஷ் இருந்தா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. குரூப் ஆஃப் பீஸ் இருந்தா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸ்வாம் பீ, குரூப் ஆஃப் பீஸ், ஹர்ட் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் அப்படின்னு கேள்வி. அது மாதிரி இந்த எல்லா குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் சேர்ந்துதான் இது ஆல்பபெட். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இதுல 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. இந்த ஒண்ணுத்தையும் ஆல்பபெட்னு சொல்லக்கூடாது. இது ஒரு ஏ என்ற ஒரு லெட்டர், பி என்றது ஒரு லெட்டர். லெட்டர்ஸ் நீங்க ரைட் த லெட்டர் ஏ, ரைட் இன் கேபிட்டல் லெட்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராவது ரைட் இன் கேபிட்டல் ஆல்பபெட் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம், இப்போ பேசிக்ல இருந்து உங்களுக்கு இத எடுத்துட்டு போறோம். சோ இது எல்லாமே சேர்ந்து 26 லெட்டர்ஸ் இருக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. ஓகே. இப்ப இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த சர்க்கிள் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா வவல்ஸ். அதாவது நீங்க தமிழ்ல அத உயிர் எழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அதுதான் இங்கிலீஷ்ல உயிரே கொடுக்குது அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் வார்த்தைக்கு. எல்லா வார்த்தையிலயும் பாத்தீங்கன்னா அந்த வவல்ஸ் இருக்கும். மத்தபடி இருக்கிறது எல்லாம் தான் கான்சோனன்ட்ஸ். என்னது? கான்சோனன்ட். சோ ஒரு ஆல்பபெட்ல என்னெல்லாம் இருக்கு? வவல்ஸ் இருக்கு. எத்தனை இருக்கு? 5 வவல்ஸ் இருக்கு. மத்த 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. இது கிளியரா? என்ன இருக்கு? இங்க சர்க்கிள் பண்ணிருக்கேன் பாருங்க. AEIOU. AEIOU. இது எல்லாமே என்னது? இது எல்லாமே வவல்ஸ். ஓகேங்களா? நான் உங்களுக்கு இங்க எழுதி காமிக்கிறேன். ரைட். சோ இது எல்லாமே இந்த 5 இங்க வாவல்ஸ். ரைட்? இந்த 5 சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாமே வாவல்ஸ். அடுத்தது கான்சோனன்ட்ஸ். சோ வாவல்ஸ் எத்தனை இருக்கு? 5 வால் இருக்கு. கான்சனன்ட் எத்தனை இருக்கு? 21. 21 5 கூட்டணும்னா எவ்வளவு? 26. கரெக்டா? அதனாலதான் 26 லெட்டர்ஸ் இருக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட்ல. ஆல்பபெட்ஸ் கிடையாது, ஆல்பபெட். கிளியர்? இது பேசிக். இத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல 5 வாவல்ஸ், 21 கான்சனன்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா டீன்னு டைப் பண்ணுங்க. எப்பவுமே நான் கிளாஸ் எடுக்கும்போது ஏதாவது டவுட் வந்தா டீன்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நான் உடனே அங்க நிறுத்திட்டு நான் உங்களுக்கு திருப்பி டீச் பண்ணுவேன். சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏபிசிடி எல்லாமே. இந்த ஏபிசிடி எல்லாமே அதோட பெயர். அந்த ஒரு லெட்டரோட பெயர். இப்ப அதோட சவுண்ட் என்னன்னு நம்ம படிக்க போறோம். அதுதான் ஃபானிக்ஸ். சோ நம்ம இந்த மாதிரி ஆர்டர்ல ஏபிசிடின்னு படிக்க போறது இல்ல. ஒரு செட் ஆஃப் 6 லெட்டர் சவுண்ட்ஸ் படிக்க போறோம். ஓகேங்களா? 6 எடுத்து நம்ம அதோட சவுண்ட் படிச்சுட்டு அந்த சவுண்ட்ஸை வச்சுட்டு எப்படி ஒரு வேர்டு பண்ணணும். சோ லெட்டர்ஸால வேர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்தா சென்டென்ஸ் வரும். கரெக்டா? ஓகே, பேசிக் இதுதானே? சொற்களால ஒரு வார்த்தை உருவாகும். வார்த்தைய எல்லாம் சேர்த்து கூட்டி படிச்சா சரியான முறையில போட்டாதான் அதுக்கு சென்டென்ஸ். அது தப்பா போட்டா, இப்ப நான் ராம் கிக் த பால் அப்படின்னு சொன்னா கரெக்டான சென்டென்ஸ். இதே கிக் த ராம் பால் அப்படி சொன்னா அது தப்பான அது சென்டென்ஸே கிடையாது. ஏன்னா இட் டசன்ட் மேக் மீனிங். ஸோ ஒரு கரெக்டான மீனிங் இருந்தாதான் அது ப்ராப்பரான சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு த சவுண்ட்ஸ். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்ப நம்ம சவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்துலாமா? ஓகேங்களா? ரைட். சோ நம்ம இப்ப சவுண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். கரெக்ட்? சோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் நம்ம பார்க்க போறது இது. இது என்னது? எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இது எஸ். ஓகேங்களா? எஸ்ன்னு. ஆனா எஸ் ஃபார் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? எஸ் ஃபார் சன், எஸ் ஃபார் ஸ்னேக் அப்படின்னு நம்ம இவ்வளவு நாளா படிச்சுட்டு இருக்கோம். நான் இப்போ எஸ் ஓட சவுண்ட் என்ன வருது? எப்படி கவனிங்க? எஸ் ஃபார் சன். சன். அதை இழுத்து பாருங்க. அந்த முதல் வர சவுண்ட் தான் இந்த வார்த்தையோட சவுண்ட். பாருங்க, சன். எஸ் சன், எஸ்என், எஸ்என் நான் சொல்றோம் நம்ம சன். அப்போ எஸ் ஓட சவுண்ட் என்னது? சன். சோ நான் ஒரு லெட்டருக்கும் சவுண்டும் சொல்லி தருவேன். பேர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்.
அண்ட் நம்ம ஆக்ஷனும் கத்துக்க போறோம். ஏன் ஆக்ஷன் கத்துக்க போறோம்ன்றது நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. சோ இதோட சவுண்ட் என்னது? இதோட ஆக்ஷன் என்னது? கையை இப்படி வச்சுக்கோங்க, பாம்பு மாதிரி இப்படி. அப்புறம் ஒரு காத்துலயே நம்ம எஸ் வரையணும். ஓகேங்களா? காத்துல நம்ம என்ன வரையணும்? எஸ் வரையணும். கிளியர்? சோ இதோட சவுண்ட் என்னது? இதோட ஆக்ஷன் என்னது? இதோட பெயர் என்னது? எஸ். ஓகேங்களா? கிளியர்? சோ இதோட வார்த்தைகள் இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து படிப்போம்ல, எஸ் ஃபார் ஸ்னேக், எஸ் ஃபார் சன் அப்படின்னு படிப்போம் இல்லையா? அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க. ஸ்னேல். நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஸ்னேல். என்னவா சொல்றீங்க? ஸ்னேல். sad, snake, snail, sad, snake, sun, spider, spider. சன்னு உச்சாரிக்க கூடாது, அத ஸ்ன்னு தான் உச்சாரிக்கணும். என்ன உச்சாரிக்கணும்? அதோட சவுண்ட சன்னு உச்சாரிக்க கூடாது. ஓகேங்களா? கிளியரா? ஓகே. சோ நம்ம இது பிக்சர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இத வச்சு நம்ம ஒரு கேம் விளையாட போறோம். க்கு என்னெல்லாம் பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்க. க்கு என்னெல்லாம் பிக்சர்ஸ் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸ்னேல். ஸ்னேல்னா நத்தை, சேடுனா சோகமா இருக்கிறது, ஸ்னேக்னா பாம்பு, ஸ்பைடர்னா சிலங்கின்னு நினைக்கிறேன். இது வந்து சன்னா சூரியன். ஓகேயா? ரைட்? ஓகே. கிளியர்? லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். சோ இதோட பெயர் என்ன? பெயர் வந்து எஸ். சவுண்ட் வந்து அப்புறம் அதோட ஆக்ஷன் என்னது? இப்படி. கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ். ஓகே. சோ அடுத்த சவுண்டுக்கு போலாமா? எஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். செஷனை இன்டராக்டிவா வச்சுக்கோங்க. கிளியர்? நான் சீன் டைப் பண்ணுங்க. டவுட் நான் டீன் டைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டுக்கு போலாமா? ஓகே. அடுத்ததாக இப்ப இது என்ன படிச்சோம்? இது கான்சனன்ட். இது ஒரு கான்சனன்ட். கரெக்டா? இது வாவல் கிடையாது. கரெக்டா? இப்ப நம்ம ஒரு வாவல் பார்க்க போறோம். ஓகே. பார்க்கலாமா? என்ன வாவல் பார்க்க போறோம்? சலோ லெட்ஸ் see. இது வந்து ஏன்ற அதோட பெயர். இப்ப நம்ம அதை என்ன சவுண்டு? என் வாய் பாத்தீங்கன்னா பாருங்க, மேல இப்படி ஓபன் ஆகுது, இப்படி ஆகல. இப்படி இல்ல, இப்படி மேல. ஓகே. கரெக்ட். ஏன் நான் இதை வந்து கவனிக்க சொல்றேன்னா, நம்ம தப்பா சவுண்ட சொன்னோம்னா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏ, இ அண்ட் ஐக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேமா வரும் சவுண்டு. ஸோ வாயோட மூமெண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தப்பு வராது சவுண்டுல. ஓகேங்களா? ஏ ஓட சவுண்ட் என்னது? அ அ அப்படி. இப்படி மேல போணும். ஆப்பிள். நீங்க சொல்லும் போது பாருங்க, ஆப்பிள். ஆண்ட் இப்படிதான் போகுது. இப்படி ஏப்பிள் என்று நம்ம சொல்றது இல்லை இல்லையா? ஏப்பிள், ஏண்ட் அப்படி சொல்றது இல்லையா? சோ ஏ ஏ சவுண்ட் போடக்கூடாது. என்ன சவுண்ட் போடணும்? அ அ. கிளியரா? ஓகே. சோ என்ன பண்றோம் நம்ம? ஆப்பிள். இப்போ ஆப்பிள் ட்ரீ வரைஞ்சு வச்சிருக்கேன் நான். இங்க பாருங்க. ஆப்பிள் ட்ரீ. அதுக்கப்புறமா ஆண்ட் ஹில். இது வந்து எறும்போட வீடு என்னவா சொல்லுவாங்க? ஆண்ட் ஹில். பாருங்க, எறும்போட வீடு ஆண்ட் ஹில். ஓகே. அடுத்ததாக நம்ம என்ன படிக்க போறோம்? பாருங்க, ஆக்ஸ். ஆக்ஸ் ஆக்ஸ். ஓகே. அண்ட் அண்ட் alligator. இங்க பாருங்க, ant alligator. ant alligator. crocodile மாதிரியே தான் இருக்கும் alligator. ஓகேங்களா? ant alligator, axe, anthill, apple tree. ஓகேங்களா? அப்ப என்ன இதுக்கு என்னது? இதோட பெயர் என்னது? ஏ. அதோட சவுண்ட் என்னது? அ அ அ.
இப்படி மேல வாய் போகணும். ஓகேங்களா? ஆக்ஷன், இதுக்கு ஆக்ஷன் என்னதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்படி கைய வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் எறும்பு வந்து அது நடந்து வர மாரி. அஹ், 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 அஹ். இதுதான் எறும்புன்னு வச்சுக்கோங்க. எறும்பு வந்து நம்ம கையில இப்படி நடந்து வருது. அஹ், 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 அஹ். ஓகேங்களா? சோ சவுண்ட் வந்து அ, பேர் வந்து ஏ, அண்ட் ஆக்ஷன் வந்து இதுதான் ஆக்ஷன். ஓகேங்களா? ரைட்? எஸ். ஓகே. நவ் லெட்ஸ் see how. இப்ப இது 2த்தையும் வச்சுட்டு, இது 2த்தையும் கூட்டுனாலே நம்மளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். பாப்போமா அது என்னன்னு? பார்க்கலாமே. லெட்ஸ் see. சவுண்ட். இப்ப பாருங்க. இப்ப நான் இத முதல்ல வைக்கிறேன். இத இப்போ இது 2த்தையும் கூட்டி படிங்க பார்க்கலாம். என்ன வருது? ஆ, ஆஸ். இந்த மாதிரி கூட்டி படிக்கிறதுக்கு பேர் தான் பிளெண்டிங். என்னது? பிளெண்டிங். சோ நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆஸ், ஆஸ் கூட்டி படிக்க வருதா எல்லாருக்குமே? ஆஸ், ஆஸ் வருதா? எப்படி? 2 லெட்டர் சவுண்ட் கத்துட்டு உடனே ஒரு வேர்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்ப அடுத்த சவுண்டுக்கு போலாமா? சோ இதுதான் நம்மளோட முதல் வேர்டு. நம்ம 2 சவுண்ட் சேர்த்து முதல் வேர்டா நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பண்ண போறோம். மெல்ல மெல்லமா போகும். 2 லெட்டர், 3 லெட்டர், 4 லெட்டர், அது மாதிரி நிறைய 6 லெட்டர், 7 லெட்டர் வேர்டு எல்லாமே நம்ம கத்துக்க போறோம். சோ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்ட நம்ம பண்ணோம்னா நம்ம தமிழோ ஹிந்தியோ எப்படி நம்ம என்ன அனார், ஆம் அப்படின்னு ஹிந்தில படிக்கிறோம்ல, அதே மாதிரி தமிழ்ல அம்மா, அப்பா, இ, ஈ, அந்த மாதிரி எல்லாம் இ, ஈ அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன உச்சாரிக்கிறோமோ அதனால கூட்டி படிக்கும் போது நம்மளுக்கு தமிழ்லாம் ஈஸியா படிக்க வருது. பட் இங்கிலீஷ்ல மட்டும் சிஏடி கேட், பிஏடி பேட்ன்னு படிக்கிறோம். சியோட சவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா அ, ட், கேட் அப்படி படிக்க முடியும் தானே? சோ அததான் நம்ம இப்ப பண்ண போறோம். கான்செப்ட் புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ஆமாம் என்றா கிளியர்ன்னு சொல்லுங்க. இப்ப அடுத்த சவுண்டுக்கு போறேன். இப்ப இந்த 2 சவுண்டும் திருப்பி ரீகேப் பண்றேன். இதுக்கு சவுண்ட் வந்து இதோட சவுண்ட் வந்து அ. இப்படி வாய் மேல போகுது பாருங்க. அ, அ. நல்லா கேட்டுக்கோங்க. அ. அதோட ஆக்ஷன் வந்து கையை இப்படி வச்சுட்டு இது மேல எறும்பு நடக்கிற மாதிரி அப்படி பண்ணணும். இதோட ஆக்ஷன் வந்து கையில பாம்பு இப்படி படையெடுத்து கொத்துற மாதிரி இப்படி கையிலே என்ற எழுதணும். அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இதோட பெயர் எஸ். சவுண்ட் வந்து சன்னு சொல்லக்கூடாது, ஸ்ன்ற சொல்லணும். ஓகேங்களா? ஆக்ஷன் வந்து இது. மறுபடியும் சொல்றேன். இதோட பெயர் வந்து ஏ, சவுண்ட் வந்து அ, அண்ட் ஆக்ஷன் வந்து இப்படி. கிளியர்? இது 2மே கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போலாமா? போலாமா? ரைட். இப்போ அடுத்ததுக்கு வந்து நம்ம போறது வந்து இது என்னது? இதோட பெயர் வந்து டி. கரெக்டா? இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். டி என்று அதோட பெயர். இப்போ இதோட சவுண்ட் வந்து டேன்னு சொல்லக்கூடாது. வெறும்னே டேவ பாதியா சொன்னா எப்படி? ட், ட், ட் அப்படி சொல்றோம். அந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு வந்து கையில டென்னிஸ் பேட் புடிச்ச மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணும். ட், 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 ட் அப்படி. ஓகேங்களா? டேன்னு உச்சாரிக்க கூடாது. ஏன் அந்த மாதிரி தப்பா உச்சாரணம் வந்தா, இப்ப நம்ம கேட்டுன்னு படிக்கும்போது கே இல்ல சாட். இப்ப பாருங்க இந்த இந்த 3த்தையும் வச்சு பாருங்க. என்னால இப்போ புதுசா வார்த்தையை உருவாக்க முடியும். பாருங்க. இது பாருங்க. என்னவா இருக்கு? ஸ், ஆ, சாட். டேன்னு சொன்னோம்னா சட்டா அப்படி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன் சவுண்ட தப்பா உச்சாரிக்க கூடாது. இத சாவா சொன்னா சட்டான்னு தப்பா வரும். அதனால சவுண்ட்ஸ கரெக்டா உச்சாரிங்க. இங்க பாருங்க. கிடையாது. ஆ, சா, சாட் அவ்வளவுதான். இத டேன்னு படிச்சிட்டோம்னா அப்படி ஆயிடும். ஓகேங்களா? சோ சவுண்ட்ஸ கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் பிளெண்டிங் பண்ண. பிளெண்டிங்னா என்னது? ஒரு வார்த்தைய ஒரு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி ஒரு வார்த்தையா படிக்கிறது தான் பிளெண்டிங். ஓகேங்களா? கிளியரா? சோ நம்ம இப்ப பாருங்க 2 லெட்டர் வேர்ட்ல இருந்து ஆஸ்ல இருந்து நம்ம இப்போ ஆட், சாட்
இந்த சாட்ல ஒரு 2 லெட்டர் வேர்டு மறைஞ்சிருக்கு பாருங்க. யாருன்னு டைப் பண்ணுங்க. இந்த சாட்ல இன்னொரு வார்த்தை மறைஞ்சிருக்கு. அது என்னதுன்னு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யார் டைப் பண்றா பாருங்க. என்ன டைப் பண்ணுங்க. என்ன இருக்கு? ஆஸ் இருக்கு. ஓகே. அது ஆல்ரெடி நம்ம கத்துக்கிட்டோம். இது பாருங்க. ஒரு ஆட் மறைஞ்சிருக்கா? ஆட், ஆட். அப்போ நம்ம 3 சவுண்ட்ஸ் வச்சு இப்ப என்னெல்லாம் பார்த்தோம்? ஆஸ் பார்த்தோம், சாட் பார்த்தோம், ஆட் பார்த்தோம். 3 வேர்ட்ஸ் இப்போ நம்ம கூட்டி நம்மளுக்கு படிக்க தெரியும். கரெக்ட்டா? 3 வேர்ட்ஸ் கூட்டி படிக்க தெரியும் இல்லையா? ஆட், ஆட், ஆஸ், ஆஸ், சாட், சாட். வெரி குட். எல்லாருமே வெரி வெரி ஆக்டிவா இருக்கீங்க. வெரி குட். எல்லாருமே சூப்பரா பதில் சொல்லியிருக்கீங்க. ஆட்ன்றது வெரி குட். இப்போ உங்களால நீங்க இப்போ இனிமேல் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி இந்த சவுண்ட்ஸ வச்சு கூட்டி கூட்டி படிச்சு பாருங்களேன். சூப்பரா இங்கிலீஷ் படிப்பீங்க. ஒன்ஸ் படிக்க தெரிஞ்சாலே பாதி கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அப்புறமா எப்படி அந்த படிச்சத எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சென்டென்ஸ்ல எழுதலான்றது நான் உங்களுக்கு மெல்லமா கூட்டி எடுத்துட்டு போவேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு படிக்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? படிக்க தெரிஞ்சாலே படிச்சு எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படின்றது மீனிங்ஸ் எல்லாம் அழகா நம்ம டிக்ஷனரிலயோ, எதுலயோ எடுத்து பார்த்துக்கலாம். அத பத்தி ப்ராப்ளம் கிடையாது. எப்படி சென்டென்ஸ ஃப்ரேஸ் பண்றது, எப்படி வேர்ட முதல்ல படிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஓட வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? ரைட். இப்போ ஓட வேர்ட்ஸ் என்னது? இங்க பாருங்க. டைகர். இது வந்து புளியாமரம். டாமரன். புளி நம்ம சாம்பார்ல எல்லாம் போடுறோம்ல புளி. ட டாமரன் ட்ரீ. டென்னிஸ். அப்புறமா டோடு. டோடுன்றது ஃப்ராக் மாதிரியே இருக்கும். ஆனா பிரவுன் கலர்ல இருக்கும். அத தேரைன்னு தமிழ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேரை, டோடு. டைகர். எல்லாமே ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? டைகர். டீகர். டீகரா படிக்கிறோம் நம்ம. டீகர்ன்னு படிக்கிறோமா? இல்ல. டி ஃபார் டைகர்ன்னு படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. பட் அத டைகர் என்ன ஃபர்ஸ்ட் சவுண்ட் வருது. ட ட ட ட ட டைகர். டாமரன். டோட். ஓகேங்களா? டென்னிஸ். அப்படி வருதா? வருதா? டென்னிஸ். அப்படி வருதா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் வைக்க போறேன். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த படத்த வச்சு இது என்ன வார்த்தை நான் எழுதியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? இதோட லெட்டர் என்ன லெட்டர் எழுதுங்க. இதோட லெட்டர் என்னன்னு எழுதுங்க. இதோட லெட்டர் என்னன்னு எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா என்ன வார்த்தை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். எழுதுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல எழுதுங்க. இது என்னது? வெரி குட், வெரி குட். ஓகே. சாப்பு மல்காண்டா அழகா டைப் பண்ணியிருக்கீங்க. சுஜிதரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சென்டர். சாட்ன்றது. இது என்னது? ஸ்ன்ற சத்தம். இது ஆன்ற சத்தம். இது டர்ன்ற சத்தம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாட், சாட், சாட் என்று கூட்டி படிச்சாச்சு. கரெக்ட்டா? படிக்குதா? இப்ப ஒரு படத்த வச்சே நம்ம சொல்லலாம். இப்ப நான் ஆக்ஷன வச்சு இதையே உங்களுக்கு நான் இப்ப 2 லெட்டர் வேர்டோட ஆக்ஷன் பண்றேன் பாருங்க. எத பத்தி பேசுனேன் நானு? எத பத்தி பேசினேன்? வெரி குட். ஆஸ்ன்ற பத்தி பேசியிருக்கேன். கரெக்ட்டா? இது இது சோ ஆக்ஷன் வச்சு கூட எனக்கு உங்களுக்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்றது எந்த வேர்ட் பத்தி உங்களுக்கு புரியுது. எனக்கு லெட்டர் டிராயிங் காமிச்சு கூட உங்களுக்கு புரிய வைக்க முடியுது. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும்? அந்த சவுண்ட்ஸ நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். எவ்ரி டே சவுண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ பழைய சவுண்ட மறந்துறக்கூடாது. எவ்ரி டே நம்ம 6 சவுண்ட்ஸ் படிக்க போறோம். ஸோ அந்த சவுண்ட்ஸ வந்து ஞாபகமா வச்சுக்கணும். அதோட ஆக்ஷன்ஸும் ஞாபகம் வச்சுக்கும்போது. போக போக ஆக்ஷன்ஸும் சவுண்டும் இன்கிரீஸ் பண்ணும்போது மெமரியும் உங்களுது இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு என்ன ஆக்ஷன், எதுக்கு என்ன சவுண்டு அப்படின்னு உங்க மெமரியும் இம்ப்ரூவ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். லிசனிங் ஸ்கில் முக்கியமானது லிசனிங் ஸ்கில். ஏன் லிசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்? ஏன்னா, இப்ப நான் சாட்ன்னு சொன்னா, பார்க்கும்போது நீங்க கூட்டி படிச்சுருவீங்க. அத ஆட்ன்னு ஓகே. ஆனா நான் டிக்டேஷன் வேர்ட் குடுக்கும்போது, சாட்ன்னு சொல்லம்போது, அதுல எத்தன சவுண்ட் கேக்குது உங்களுக்கு? சாட். இனிஷியலா போகும்போது அந்த இழுத்து படிங்க அத நல்லா. சாட்டு. 3 சவுண்ட் கேட்டது எனக்கு. என்னெல்லாம் சவுண்ட் கேட்டது?
மூணு சவுண்ட் கேட்டது எனக்கு. அப்ப ஈஸியா நம்மளால அதை டிவைட் பண்ணி நம்மளால எழுத முடியும். அதுல மூணு சவுண்ட் கேட்டது. அப்போ மூணு லெட்டர் எழுதுறேன் நான். புரிஞ்சுதுங்களா? சோ எத்தன பெனிஃபிட்ஸ் பாருங்க. உங்களால கூட்டி படிக்க முடியும். ஒரு டிக்டேஷன் குடுத்தா அதுல அதுக்கு பேரு தான் டீகோடுன்றது நம்ம சொல்றது. என்னது அது? டீகோட். ஒரு வேர்டுல எத்தன சவுண்ட் இருக்குன்றது நம்ம டீகோட் பண்ணணும். டீகோட்னா நம்ம அத கண்டுபிடிக்கணும். டிடெக்டிவ் மாரி. எத்தன சவுண்ட் இருக்குன்னு. ஒண்ணும் இல்ல. இப்போ எனக்கு நீ ஃபோனிக்ஸே நீங்க சொல்லிக் குடுக்காமலே, நீங்க எந்த ஒரு வார்த்தையாவது இப்போ மேட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். அப்ப நீங்க அப்ப எம்மோட சவுண்ட் ஆ, ஏ, டு, மேட்டு. உங்களுக்கே ஈஸியா என்ன உச்சாரணம் என்ன கேக்குதோ அதுதான் அந்த வேர்டோட சவுண்ட். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம போக போக எல்லா சவுண்ட்ஸும் கத்துக்க போறோம். இது கான்செப்ட் கிளியரா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா ஐன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஐன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். எல்லாரும் ஐன்னு டைப் பண்றீங்க. இப்ப நம்ம அடுத்த சவுண்டுக்கு போகலாமா? இது 3 சவுண்ட் கிளியர் ஆயிடுச்சா எல்லாருக்குமே? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஓகே. வெரி குட். இப்ப நம்ம இப்ப என்ன பார்த்தோம் நம்ம? ன்றது ஒரு கான்சனன்ட்ட பார்த்தோம். ன்றது ஒரு வாவல்ல பார்த்தோம். ன்றது ஒரு கான்சனன்ட். சோ 2 கான்சனன்ட் ஒரு வாவல்ல பார்த்திருக்கோம். இப்ப இன்னொரு வாவலும் பார்த்துடலாமா? வாவல் சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம இன்னொரு வாவல்ல பார்க்க போறோம். என்னது இது? ஐன்றது அதோட பெயர். சவுண்ட் வந்து அது எ எ. தமிழ்ல ஈ இருக்கு இல்லையா? அந்த ஈ தான். ஆனா சின்ன ஈ. ஆனா ஈன்னு சொல்லக்கூடாது. அதிலேயே பாதியா சொன்னா எப்படி சொல்லுவீங்க? எ எ எ அவ்வளவுதான். ஈயும் கிடையாது, ஈயும் கிடையாது. தமிழ்ல 2 இருக்கு இல்லையா? ஒரு இலையோட ஈயும், ஈயோட ஈயும். என் தமிழ் கொஞ்சம் ஆ என்ன சொல்றது? அவ்வளோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஈன்ற இந்த தமிழு இந்த ஈயும் இருக்கு இல்லையா? அப்ப நம்ப இது இலை, இது ஈ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த ஈ தான். இந்த ஈ சொல்லவே கூடாது இந்த இதுக்கு. ஐன்ற இதுக்கு வந்து இந்த ஈ தான் சொல்லணும். ஆனா இதுலயே இப்ப பாதி பாதியா சொல்லணும்னா எப்படி? இ சொல்லாம இ இ இ இ இ அவ்வளவுதான். அவ்வளவுதான் சத்தம் போடணும் இதுக்கு. ஓகேயா? இதோட பாதி. நான் இப்படி உங்களுக்கு இதோட பாதி. அப்படின்னு சும்மா. ஜஸ்ட் டு ரெப்ரசன்ட் இட். ஓகே. உங்களுக்கு சும்மா புரிய வைக்கிறதுக்கு. ஈ ஈ கிடையாது. இ இ இ அவ்வளவுதான். அவ்வளவுதான் சத்தம் அதுக்கு. இப்ப நம்ம அதோட ஆக்ஷன் எப்படி பண்ண போறோம்னா, கவனிங்க. இப்படி 2 கை விரல இப்படி வச்சுட்டு மவுஸ் இருக்குல்ல? இங்கி மவுஸ். நம்ம குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். இங்கி மவுஸ் அப்படின்னு சொல்லி தரோம். இங்கி மவுஸ். இப்ப இ இ இ நீங்க மூக்க இப்படி பிஞ்ச் பண்ணீங்கன்னா, அந்த சத்தம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இ இ இ இ இ அப்படி. ஓகே. அதுதான் அதோட ஆக்ஷன். சோ ஐயோட ஆக்ஷன் என்னது? இ இ இ. அதோட சவுண்ட் என்னது? இ இ இ. கிளியர்? எஸ். சோ திருப்பி ரிப்பீட் பண்றேன். இது வந்து ஓட ஆக்ஷன். இது ஓட ஆக்ஷன். இது ஓட ஆக்ஷன். இது இ இ இ ஓட ஆக்ஷன். ஓகேங்களா? இப்ப ஓட சொற்கள பார்க்கலாமா நம்ப? பார்க்கலாமா? ரைட். இப்ப பாருங்க. இ இன்ஜெக்ஷன். இ insect. Igloo. India. India. ஓகேங்களா? Injection. Insect. Igloo. India. ஓகேங்களா? இது எல்லாமே எதுல? நம்ம I for India, I for injection படிக்காம இ இ இ அப்படின்னு அத நம்ம இ for injection, இ for India, இ for ice cream அப்படி மாதிரி igloo அப்படின்னு படிக்கணும். ஓகேங்களா? கிளியரா? எஸ். சோ இப்போ நான் வந்து ஒரு புதுசான வேர்ட ஆக்ஷன் பண்ண போறேன். நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ம். பார்க்கலாமா? கண்டுபிடிக்கிறீங்களான்னு. இப்ப பாருங்க. 3 லெட்டர் இருக்கு. நம்ம டம்ஷராஜ் விளையாடுவோம் இல்லையா? படம் பேரெல்லாம் சொல்லி ஆக்ஷன். அது மாரி தான் இப்ப நான் பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எத பத்தி பேசுறேன் நானு? வெரி குட். சாப்பு மல்கண்டா. உங்க பேரு நீங்க சிட்ன்ற டைப் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நான் என்ன பண்ணேன்?
பண்ணேனா அதுக்கப்புறம் ஏ ஏ சி சிட் சிட் டேல் சிட் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா சிட் ஓகே சோ அதை தான் நம்ம இப்ப பண்ணோம் ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ சவுண்ட் இப்ப நம்ம வேர்ட்ஸ் பார்க்கலாமா கொஞ்சம் இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்திருக்கோம் இப்போ இந்த 4 சவுண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஆஸ்ன்னு கண்டுபிடிச்சோம் ஆட்ன்னு கண்டுபிடிச்சோம் இட்டு இஸ் இட் இஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆட் சாட் இட் சிட் ஓகேயா இவ்ளோ வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோமா இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோமா ரைட் வேற ஏதாவது டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் வேற ஏதாவது வார்த்தை உங்களால ஃபார்ம் பண்ண முடியுதா ஓகே வெரி குட் ஓகே இப்போ நம்ம அடுத்த சவுண்டுக்கு போக போறோம் ஓகேங்களா ரைட் நம்ம அடுத்த சவுண்டுக்கு போலாமா அடுத்த சவுண்ட் வந்து இங்க பாருங்க இதுதான் அடுத்த சவுண்ட் ப ப ப இது வந்து ப இல்ல தமிழ்ல ப ப ப அப்படின்னு இருக்கு இல்லையா இது வந்து வெறும் பாதியா பாதியா சொன்ன எப்படி இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பீகாக்கு ஒரு இது பண்ணிட்டு இப்படி பீகாக்கோட ஃபெதர் மாதிரி வெறும் வாயில இருந்து அப்படின்னு காத்து மட்டும்தான் வரணும் பேன்று சொல்லக்கூடாது ஓகேங்களா சோ இப்போக்கு என்னெல்லாம் வார்த்தை போடலாம் நம்ம ரைட் பார்க்கலாமா நம்ம பென் parrot pan pan pen parrot pan ஓகேங்களா கிளியரா ரைட் ஓகேங்களா இப்போ நான் இன்னொரு ஆக்ஷன் பண்ணட்டுமா நீங்க கண்டுபிடிக்கீங்களா எஸ் பண்றீங்களா இப்போ நான் பண்றேன் பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இதுல வைக்கிறேன் அப்போ நீங்க கண்டுபிடிங்க இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் வெரி குட் பிட் என்று டைப் பண்ணிருக்கீங்க வெரி குட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களோட சென்டர் பேரோட ஜூம்ல போட்டீங்கன்னா நான் உங்க சென்டர் பேரை கூப்பிடுவேன் ஓகேங்களா சுஜிதரன் அப்படின்னு எழுதியிருக்கீங்க டாக்டர் ரத்னம் அப்படின்னு எழுதியிருக்கீங்க உங்க சென்டரோட பேரை போட்டீங்கன்னா உங்க சென்டர் பேரை சொல்லிட்டு நான் உங்களை அக்னாலேஜ் பண்ண முடியும் என்னால ஓகேங்களா சோ தயவு செய்து உங்க சென்டர் பேரோட ஜூம்ல நீங்க வாங்க எல்லாருமே பிட்டுன்னு எழுதிருக்கீங்க வெரி குட் ஓகே கேஜி உதா பேஜ் உங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படியோ நீங்க வந்து அதை வந்து உங்க குரூப்ல நீங்க அனுப்பிச்சு வைங்க சரிங்களா சோ parrot இந்தியா டென்னிஸ் கிளியர் ஆல் ரைட் சோ இப்ப நம்ம இன்னொரு இதையும் கத்துக்கிட்டோம் நம்ம பன்றது இப்ப பாருங்க இப்போ இன்னொரு சவுண்டும் கத்துக்கிட்டோமா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க at pat அப்புறம் பிட்னா என்னது குழி ஓகேங்களா ஏதாவது சின்ன குழியா அந்த பேட்னா நீங்க ரொம்ப சூப்பரான ஜாப் பண்ணீங்கன்னா உங்க டீச்சர் உங்களை சூப்பர் வெல்டன் என்று முதுகுல தட்டி கொடுக்கறது தான் பேட் ஓகேங்களா இது பேட் இது வந்து பிட் இது பேட் இது பிட் ஓகே இந்த pitter patter raindrops I'm wet through I hear thunder அதுல கூட நீங்க இந்த வேர்டு கேட்டிருப்பீங்க pitter patter raindrops ஓகே சோ இது மாதிரி பிட் அண்ட் பேட் இப்போ இன்னொரு வேர்டும் இதுல பண்ணலாமே பாருங்க என்னன்னு இத வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் டைப் பண்ணுங்க இத ரிவர்ஸ் பண்ணுங்க ரிவர்ஸ்னா இத முதல்ல போட்டு இதை போட்டு அதை கூட்டி படிக்க பாருங்க சவுண்ட்ல படிக்க வருதா பாருங்க வெரி குட் சுஜிதரன் அவங்கவங்க டேப்னு போட்டிருக்கீங்க சப்பு மால்கண்ட் வெரி குட் எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டீங்க இதையும் உல்டா பண்ணிருக்கீங்க வெரி குட் இப்ப பாருங்க டேப் டிப் வெரி குட் இப்ப இதுல ஒரு 4 லெட்டர் வேர்ட் பண்ணலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு 4 லெட்டர் வேர்ட் ஓகே நான் இங்கிலீஷ்ல சொல்லாம தமிழ்ல சொல்றேன் துப்புறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இப்படி துப்புனா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அத
துப்புறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பிட்னு சொல்லுவாங்க. ஸ்பிட். ஓகே, ஸ்பிட். அப்போ ஸ்பிட்டோட இப்போ சவுண்ட் எத்தனை சவுண்ட் வருது? ஓகே, எழுதுங்க பார்க்கலாம். ஸ்பி இட் ஸ்ப இட். எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட். இப்ப பாருங்க, நம்ம 4 லெட்டர் வேர்டே எழுத முடியுது. ஸ்ப இட் ஸ்பிட். எழுத முடியுதா? ஈஸியா இருக்கா இப்போ? அப்ப நான் உங்களுக்கு ஸ்பிட்ன்ற வேர்ட் அறிமுகம் இல்லைன்னா கூட நான் உங்களுக்கு டிக்டேஷன் வேர்டு கொடுக்கும் போது அதுல எத்தனை சவுண்ட் வருதுன்னு உங்களால கேட்டு எழுத முடியுதா? முடியுது இல்லையா? ஸ்பிட்டு, ஸ்ப ஏட்டு, ஏ ஏ சவுண்ட் கேக்குது. அப்ப நான் ஐ வவல் தான் போடுவேன் அங்க. இப்போ ஸ்பேட்னு எழுதுங்க. துப்பிட்டாரு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் வந்து ஸ்பேட். ஸ்பேட்னு எழுதுங்க பார்க்கலாம். ஸ்பேட். ஸ்பேட் எழுதுங்க சாட் பாக்ஸ்ல. ஸ்பிட்டு, ஸ்பேட். ஆ, கரெக்ட். ஆ, இந்த சத்தம் தான் எனக்கு கேக்குது. அப்போ ஸ்பேட். வெரி குட். வெரி வெரி இன்டராக்டிவ். எல்லாரும் சூப்பரா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். அப்போ ஸ்பேட். ஸ்பிட்ன்றது துப்பினா துப்புறாரு. ஸ்பேட்ன்றது துப்பிட்டாரு. ஓகேங்களா? ஸ்பேட். ஓகேங்களா? இப்ப நம்ம புது சவுண்டுக்கு போலாமா? வேற ஏதாவது வேர்டு இதுவும் இருக்கா இதுல? பாருங்க, வேற ஏதாவது வேர்டு கண்டுபிடிக்க முடியுதா? வருதா? பாஸ்ட். இங்க பாருங்க, பாஸ்ட்னு எழுதுங்க. அதனால தான் அத பாஸ்ட்னு சொல்லக்கூடாது. பாஸ்ட். இட்ஸ் ஹாஃப் பாஸ்ட் 10. நீங்க நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்னா யாரு? இங்கிலீஷ் பேசுறவங்க. இங்கிலீஷ் தான் அவங்களோட மதர் டங் இருக்கிறவங்கள தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இங்கிலீஷோட நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இட்ஸ் ஹாஃப் பாஸ்ட் 10 அப்படி சொல்லுவாங்க. பாஸ்ட். அவங்க பாஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப பாஸ்ட் எழுதுங்க. வெரி குட். பாஸ்ட். பாஸ்ட். past. It's 10:30. அப்போ 10:30 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் கூட டைம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. past. ஓகேங்களா? வெரி குட். இப்ப அடுத்த சவுண்ட் படிக்கலாமா? குட். சரி, வாங்க இப்ப அடுத்த சவுண்ட் படிக்கலாம். ரைட். இப்ப அடுத்த சவுண்ட் என்ன படிக்க போறோம் பாருங்க. அடுத்த சவுண்ட் ன்னு சொல்லக்கூடாது. வெறுமனே தமிழ்ல 2 சுழி ந போட்டு டாட் போடுறீங்களா? அதுதான் இதுதான். ஓகேங்களா? சோ இது இதோட ஆக்ஷன் வந்து கையை இப்படி வச்சுக்கோங்க. ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி. எல்லாரும் பண்ணுங்க. குழந்தைங்க ஆயிடுங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறீங்களா? வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம எல்லாரும் வந்து குழந்தைங்க இப்போ. ஓகேங்களா? நானே பண்றேன் பாத்தீங்களா? எல்லாருமே இப்படி கையை வச்சுக்கோங்க. எல்லாருமே அப்படி சொல்லணும். ஓகேங்களா? சோ இப்ப சக்சஸ்ஃபுல்லா 6 சவுண்ட்ஸ் முடிச்சிட்டோம். டக் டக்குன்னு எல்லா சவுண்டும் பண்ணுவோமா? பாருங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. ஆ, ஆ, என் வாய் பாருங்க. ஆ, டு, டு, ஏ, ஏ, பு, பு, பு. சூப்பர். வெரி குட். எல்லாரும் பண்ணீங்க நான் நம்புறேன். ஓகே, வெரி குட். அப்ப இன்னோட வேர்ட்ஸ பாத்துலாமா? பாருங்க. நோஸ், நெட், நெஸ்ட், நெஸ்ட். ன்னோட வார்த்தை. ஓகேங்களா? ம். சோ இது எல்லாமே ன்னோட வார்த்தை. ரைட்? நோஸ், அனௌஸ் அப்படி படிக்கிறது இல்ல நம்ம. என் ஃபார் அனோஸ் அப்படி படிக்கிறது இல்ல. அப்ப என்னோட சத்தம் என்ன வருது? நோஸ். நெஸ்ட், நெஸ்ட் அப்படித்தானே வருது. அப்புறம் நெட், நெட். புரியுதுங்களா? சோ ன்னோட சவுண்ட். கிளியர்? ஓகே. சோ 6 சவுண்ட்ஸ் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இந்த 6 சவுண்ட்ல? ஏன்னா இப்ப டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. ஏன்னா நான் போக போக சவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். ஆக்ஷன்ல டவுட் இருக்கா? சவுண்ட்ல டவுட் இருக்கா? இல்ல பேர்ல டவுட் இருக்கா? அதுன்னு 3 திங்ஸ் ஒரு லெட்டருக்கு 3 திங்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பெயர், சவுண்ட், ஆக்ஷன். ஏதாவது டவுட் இருந்தா டீன் டைப் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் டி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நோ டவுட். ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்கு நான் நம்புறேன். யாரும் டவுட்ன்னு டைப் பண்ணல. சோ இப்போ இங்க இன்னும் வந்துடுச்சு. இப்போ நான் சொல்ற வேர்டை நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. என்ன எழுதுன? வெரி குட்.
வெரி குட். சாப்புமால் கண்டா நீங்க ஸ்பேன் என்று ட்ரை பண்றீங்க. லைஃப் ஸ்பேன், என்னோட லைஃப் ஸ்பேன் 100 இயர்ஸ் வரைக்கும் நான் வாழ்வேனா, லைஃப் ஸ்பேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பேன், ஸ்பேன் என்ன சவுண்ட் கேக்குது? ஸ்ப ஆன், ஸ்ப ஆன். சோ நல்லா இழுத்து பாருங்க. அப்பதான் உங்களால எத்தனை சவுண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் ஆக்ஷன் பண்ணதுனால உங்களால ஸ்பெல்லிங் எழுத முடியுது இல்லையா? ஆனா நான் இப்போ அடுத்தது சவுண்ட் சொல்லுவேன். நீங்க இப்போ பாருங்க ஸ்ப ஆன். இப்போ நீங்க எல்லாருமே பேண்ட் அப்படின்னு எழுதுங்க. பேண்ட். ப ஆண்ட். எத்தனை சத்தம் கேக்குது? 4 சத்தம் கேக்குதா? எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட். எல்லாருமே எழுதியிருக்கீங்க. சோ பேண்ட். அப்போ பேண்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். கூட சேர்த்தீங்கன்னா 5 லெட்டர் வேர்ட் ஆயிடுது பாருங்க. ப ஆண்ட். எல்லா பசங்கள் எழுத முடியுதா? உங்களால எழுத முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? இப்போ ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? பேண்ட். அப்போ சின்ன சின்ன வேர்ட்ஸ் பாருங்க. இப்போ பின்னு எழுதுங்க. பின்னு, பின்னு, பின்னுன்னு எழுதுனீங்களா? வெரி குட். அப்போ பாருங்க இப்ப பின். இப்போ இங்க கவனிங்க. ஸ்பின். ஸ்பின் பால ஸ்பின் பண்ணுங்க. ஸ்பின். ஸ்பின்னு எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க. ஸ்பின்னு எழுதுங்க. வெரி குட். பாருங்க. ஸ்ப இன்னு, ஸ்பின்னு. புரியுதா எல்லாருக்குமே? இப்போ நம்ம இன்னுன்னு எழுதலாம். இதுல 2 லெட்டர் வேர்ட் பின்னுன்னு எழுதலாம். அப்புறமா இன்னொன்னு என்ன எழுதலாம்? ஓகே. இப்ப இத எழுதுங்க பார்க்கலாம். இல்ல கண்டுபிடிக்கிறீங்களா? நான் ஆக்ஷன் பண்றேன். ம். என்ன எழுதியிருக்கேன்? ம். ஆ ப நாப். வெரி குட், வெரி குட். எல்லாரும் சூப்பரா டைப் பண்றீங்க. நாப். நாப்னா என்ன? ஒரு குட்டி தூக்கத்த தான் நாப்ன்னு சொல்லுவாங்க. அந்த மத்தியான நேரத்துல கொஞ்ச நேரம் தூங்குறோம் இல்லையா? அந்த மாரி குட்டி தூக்கத்த தான் நாப்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ நாப். ஓகே. அந்த டைம்ல ஐ வென்ட் டு ஸ்லீப்ன்னு சொல்லலாம். ஐ ஹேட் அ ஸ்னாப். ஸ்மால் நாப்ன்னு சொல்ல வேண்டாம். நாப்னாவே குட்டி தூக்கம் தான். ஓகேங்களா? சோ ஐ ஹேட் அ நாப். ஓகே. சோ நாப்ன்றது எழுதலாம். சோ நம்ம எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்க. இப்ப இங்க பாருங்க. கவுண்ட் பண்ணுங்க. எத்தனை வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ எறும்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதுல எத்தனை சவுண்ட்ஸ் வருது? சவுண்ட் போட்டு எழுதுங்க பார்க்கலாம். எறும்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எழுதுங்க பார்க்கலாம் சாட் பாக்ஸ்ல. வெரி குட். அப்ப என்ன எழுதுவோம்? ஆண்ட். அப்ப இங்க இத ரப் பண்ணி எழுதுறேன் நான் இப்போ. இங்க பாருங்க. ஆண்ட். எழுதுறீங்களா? ஆண்ட். அப்புறம் இங்க பாருங்க. டின்னுன்னு எழுதுங்க. டின்னு, டின்னு. ட இன்னு, டின்னு, டான். டான்னா என்ன? அவரு கொஞ்சம் டார்க் ஆயிட்டாரு. வெயில்ல போய் டான் ஆயிட்டாரு. அப்படின்னா கொஞ்சம் கருத்துட்டாரு. ப்ரௌனிஷ் ஆயிட்டாருன்னா அதான் டான்னு சொல்லுவாங்க. சோ டின்னு, டான்னு. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இப்ப நான் இந்த வேர்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. நான் டிக்டேட் பண்றேன். ஸ்னாப். ஸ்னாப். ஸ்னாப் எழுதுங்க. ஸ்னாப்ன்னு எழுதுங்க பார்க்கலாம். ஸ்னாப். வெரி குட். ஸ்னாப். இந்த ஸ்னாப் நல்லா இருக்கு. அப்புறம் இத கூட ஸ்னாப்ன்னு சொல்லுவாங்க. சொடக்கு போடுறது. ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ். அது மாரி ஸ்னாப், ஸ்னாப், ஸ்னாப். இது ஸ்னாப். ஓகேங்களா? சோ பாருங்க எத்தன வேர்ட்ஸ் நம்ப ஒரு 6 சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்பள இது இனி யாருமே நம்மளுக்கு இந்த 6 வேர்ட்ஸ் குடுத்தா நம்மளால கண்டிப்பா எழுத முடியுமா? முடியாதா? நம்மள மனப்பாடம் பண்ண வேண்டாம். எஸ்ஏஎன்ஏபி ஸ்னாப், எஸ்ஏஎன்ஏபி ஸ்னாப், எஸ்பிஏஎன் ஸ்பான், எஸ்பிஏஎன் அப்படி படிக்க வேணாம். ஸ்பான், ஸ்ப ஆன்னு படிக்காமலே போனா கூட டிக்டேஷன்ல ஃபுல் மார்க் வாங்குவீங்க. வாங்குவீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. எஸ் ஆர் நோ? எஸ். எல்லாருமே எஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. சோ நம்ம டக்குன்னு சென்டென்ஸ்க்கு போலாமா? சென்டென்ஸ் போலாமா? இத நான் போர்டு ரப் பண்ணலாமா? எல்லாரும் எழுதியாச்சா? போலாமா? ஓகே. சோ இது எல்லாமே என்ன பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. கவனிங்க. இருங்க நான் எழுதுறேன். இப்ப இந்த பேட்டர்ன்றது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? கான்சனன்ட், வவல், கான்சனன்ட். இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கு. சோ நீங்க பிராக்டிஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து ஒரு வவல்ல இருக்கிற மாரியே பிராக்டிஸ் பண்ணுங்க. சிவிசி பேட்டர்ன்லயே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 2 வவல் இருக்கிற மாரி வேண்டாம் இப்போதைக்கு.
நீங்க எந்த ஒரு இப்போ சொல்லி கொடுத்த 6 சவுண்ட்ஸை வச்சுட்டு நீங்க சென்டென்ஸ் எல்லாம் எழுதி எனக்கு அமுச்சு வைங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி சென்டென்ஸ் எழுதுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சிவிசி பேட்டர்ன் அப்படின்னா என்ன? கான்சனன்ட் வவல் கான்சனன்ட் பேட்டர்ன்ல நம்ம எழுதுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு ட்ரிக்கி வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ் ஆர் சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரிக்கி வேர்ட்ஸ் ஆர் சைட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரிக்கி வேர்ட்ஸ் அண்ட் சைட் வேர்ட்ஸ்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் நம்ம கூட்டி கூட்டி படிச்சோம் இல்லையா, இது வந்து அடங்கவே அடங்காது இந்த வேர்ட்ஸ். நாம எவ்வளவு கூட்டி படிச்சாலும் அது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம், அது ஏதாவது ஒண்ணு சொல்லும். நிறைய பேர் வீட்ல இருப்பாங்களே, அடங்கவே மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணாலும் நம்ம அது மாதிரி சில இங்கிலீஷ் வார்த்தைகளும் இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்ன? அத வந்து நம்ம ஸ்பெல்லிங்கா தான் படிச்சாகணும். ஆனா அது ரொம்ப கம்மியா வேர்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் அதனால பயப்பட வேண்டாம். என்னடா இப்ப சொல்லி குடுத்துட்டு நம்ம ஈஸி ஆயிடலான்னு பார்த்தா இப்படி சொல்றாங்களேன்னா ஒண்ணும். ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்கு. அண்ட் பிளஸ் இன்னொரு என்னன்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். இங்க பாருங்க. இப்ப இத நம்ம என்னவா படிச்சோம்? இ இ இ அப்படி படிச்சோமா? பட் இங்க வந்து அது ஐன்று தான் சொல்லும். என்ன சொல்லும்? ஐ. அதோட பெயர் தான் சொல்லும். ஐ. இது. இது என்னது? ஏ. ஏ. க. ஆன்று நம்ம உச்சாரிக்கிறோம். அதோட பேர் என்னது? ஏ. ஆனா நம்ம வந்து கிவ் மீ அ பென். அ ன்னு சொல்லுது அது. ஆவும் சொல்ல மாட்டேன்து, ஏவும் சொல்ல மாட்டேன்து. ஆனா என்ன சொல்லுது? கிவ் மீ அ பென். ன்னு சொல்றது. அதனால இதுவும் ஒரு சைட் வேர்ட். தேர், த, தேர், ஹியர். சோ இந்த 5 சைட் வேர்ட். இது எல்லாமே வந்து நம்மளால கூட்டி படிக்க முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் ட்ரிக்கி வேர்ட் இல்லாட்டி சைட் வேர்ட். அண்ட் இது எல்லாமே அடிக்கடி நம்மளுக்கு வரதுனால நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஏன்னா அடிக்கடி வருது. அதனால நம்ம அதை ஈஸியா மனப்பாடம் பண்ண முடியும். THERE there. HERE here. THE the. I. Give me a pen. ஓகே? சோ இத சைட் வேர்டுன்னு உங்க புக் என்ன பண்ணுங்கன்னா, ஃபோனிக்ஸ் புக்க 3ஆ பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு நான் இப்ப ரெகுலரா ஃபர்ஸ்ட் சொல்லி குடுத்தேன்ல, அதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிட்டே வாங்க. பின்பக்கமா எழுதுறது ட்ரிக்கி வேர்ட்ஸ்ன்னு எழுதிட்டு வாங்க. நடுவுல ஒரு காலம் வச்சுக்கோங்க. ரூல்ஸ், ஃபோனிக்ஸ்ல ரூல்ஸ் சொல்லி தருவேன். அதுக்கு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 3ஆ பிரிச்சுக்கோங்க. இந்த புக்ல வேற எதுவும் எழுதாதீங்க. வெறும் ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் எழுதுங்க. சோ தட் உங்களுக்கு ஈஸியா எப்பவுமே தேட வேண்டாம் ஏதாவதுன்னு. அத பார்த்து ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். கிளியர்? ஒரு ரஃப் நோட் வச்சுட்டு அதை எங்கேயா போட்டுட்டு இன்னொரு ரஃப் நோட் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஃபோனிக்ஸ்க்குன்னு தனியா புக் வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்ப நம்ம சென்டென்ஸ் எழுதலாமா? இத வச்சு இந்த சைட் வேர்ட்ஸும் இப்போ நம்ம கத்துக்கின வேர்ட்ஸ வச்சு நம்ம சென்டென்ஸ் எழுத போறோம். டக் டக்குன்னு எழுதிட்டு கிளாஸ முடிப்போம் பார்க்கலாம். இத எழுதிட்டீங்களா? போர்ட ரப் பண்ணலாமா? இப்ப நான் டிக்டேட் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்க எழுதுங்க பார்க்கலாம். இட் இஸ் அ டேப். இட்ல எவ்வளவு சத்தம் இருக்கு? இட். இஸ்ல எத்தனை சத்தம் இருக்கு? இஸ். அ என்றது சைட் வேர்ட். டேப். ஆப். டேப். எழுதுங்க பார்க்கலாம். வெரி குட். எழுதியிருக்கீங்க சாட் பாக்ஸ்ல. இதை நான் ரப் பண்றேன். சோ தட் நான் மத்தவங்களுக்கும் எழுதி காமிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்? சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்பவுமே கேபிட்டல்ல ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? இஸ் அ டேப். முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் முடிப்பீங்க. ஃபுல் ஸ்டாப் உள்ள ஸ்டேட்மெண்டா இருந்தா ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க்கா இருந்தா கொஸ்டின் மார்க் போடுவீங்க. இப்ப பாருங்க, இட் இஸ் சைட் வேர்டா இருந்தா அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மத்தபடி கூட்டி படிக்க முடியும்னா அதுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஆப் டேப். இட் இஸ் அ டேப். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அடுத்தது எழுதுங்க. தேர் இஸ் அ பிட். தேர் இஸ் அ பிட். தேர் THERE அப்படின்னு நம்ம கூட்டி படிக்க முடியாது. தேர் இஸ் அ பிட். இஸ் அ பிட். தேர் இஸ் அ பிட். ஓகேயா? இப்ப பாருங்க, இஸ் இட் அ பிட்? அது ஒரு பிட்டா என்ன? ஒரு குழி மாதிரி. இஸ் இட் அ பிட்? ஒரு கேள்வியா கேட்கிறேன். அது ஒரு குழியா அப்படின்னு கேட்கிறேன். அப்போ
is it a pitன்னு எழுதுங்க இல்ல பேண்ட்னு எழுதிக்கலாம். ஓகே, is it a pant? கொஸ்டின் மார்க். ஏன் இங்க கேள்வியா கேக்குறதுனால கொஸ்டின் மார்க். is it a pant? pant. is it a pant? ஓகே, இங்க பாருங்க. there is an ant in the pit. there is an ant in the pit. sorry போர்டு தெரியாம இருக்கு, sorry. there is an ant in the pit. எதெல்லாம் சைட் வேர்டோ நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. எதெல்லாம் சைட் வேர்டோ கவனிங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்ப இன்னொரு சென்டென்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். இட் இஸ் அ டேப் அப்படின்னு எழுதுங்க பார்க்கலாம். இட் இஸ் அ டேப். இட் இஸ் அ டேப். ஓகே, so it is a tap already எழுதியாச்சு, sorry. it is a tin. is it a tin or it is a tin? எழுதுங்க பார்க்கலாம். tin. it is a tin. so or here is a tin. okay, here நம்ம யூஸே பண்ணல, so here is a tin யூஸ் பண்ணிக்கலாமா? here is a tin இங்க இருக்கு. பக்கத்துல இருந்ததுன்னா ஹியர்ன்னு சொல்வீங்க, தூரத்துல இருக்குன்னா தேர்ன்னு சொல்வீங்க. இப்ப பக்கத்துல என்கிட்ட இருக்குன்னா ஹியர் இஸ் த பென். இதே பென் தூரமா இருந்தா தேர் இஸ் த பென். அங்க இருக்கு அந்த பென்னு, அங்கதான் இருக்கு. தேர் ஒன்லி த பென் இஸ் தேர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அததான். கிளியரா? இப்ப நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் எழுதி இருக்கோம். ஒரு 25 வேர்ட்ஸ் கிட்ட நம்ம இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். 6 சவுண்ட் வச்சு 4 சைட் வேர்ட் வச்சு நம்ம ஒரு 5 சென்டென்ஸ் எழுதிட்டோம். இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்க எழுதலாம். இட் இஸ் அ பேண்ட், தேர் இஸ் அ பேண்ட், ஹியர் இஸ் அ பேண்ட் அப்படின்னு இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதி அனுப்புங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க இந்த 6 சவுண்ட்ஸ். அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த ஒரு 6 சவுண்ட்ஸ் கத்துப்போம். சரிங்களா? ஆனா அடுத்த 6 சவுண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே வந்து இந்த 6 சவுண்ட்ஸ் தருவா படிச்சு இந்த சைட் வேர்ட்ஸும் தருவா படிச்சுட்டு வாங்க. 4 சைட் வேர்ட்ஸ் தான், 4 வேர்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண கொடுக்குறேன். ஒரு 50 டிக்டேஷன் வேர்ட்ஸ் தரல, 4 வேர்ட்ஸ். அதுலயும் ஐன்றது ஈஸி, ஏன்றது ஈஸி, தேர் அண்ட் ஹியர் 2 ஸ்பெல்லிங், த ஸ்பெல்லிங் அது மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்த வாட்டி கிளாஸுக்கு வரணும். ஓகேங்களா? இதோட நான் கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? I hope it was interesting. Okay, thank you so much. நன்றி.